இந்த அகாரோ ஸ்டீமரில் ரெசிபீஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கும்போது யாரோ கேட்டா என்கிட்ட இதில் சாதம் வைக்கலாமான்னு. ஸோ ஒரு நாள் வச்சு பார்க்கலான்னு நினச்சேன். அதில் தண்ணி எடுத்து அரிசியை களைஞ்சி வைக்கலான்னு நினைக்கும்போது ரொம்ப அம்மா ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த காலத்தில் இட்லி பானையில், தட் இஸ் இரும்பு கடாயில் மேலே ஒரு மூடி, இட்லி கொப்பரை மூடியை வச்சு மூடுவோம். அதில் அம்மா ஸ்டவ்வில் எனக்கு சாதம் வைக்க சொல்லி கொடுத்தா. அந்த காலத்தில் சாயங்காலம் நான் தான் சாதம் வைக்கணும். 3 விசம்படி இல்லை அரைக்காப்படி, தலை தட்டி அரைக்காப்படி, வீசம்படி, தண்ணி கணக்கு. என்னம்மா சாதம் வடிக்கிறதில்ல நீ இவ்வளவு சொல்கிறியன்னு. எல்லாமே ஒரு கலை தாண்டி. சாதம் வடிக்க நன்னா தெரிஞ்சால் தான் சமையலே நன்னா வரும். இதை கற்றுக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்னா, அப்போ அந்த காலத்தில் திரி வச்ச ஸ்டவ் அதை ஏற்றி அதில் இழுப்பு சட்டியை வச்சு அரிசியை களைஞ்சி வச்சோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுட சுட தண்ணி இருக்காது, பச்சை தண்ணியில் சாதம் வச்சிடலாம். 45 மினிட்ஸ் ஆகும். பட் இந்த அகாரோ ஸ்டீமரில் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. பர்ஃபெக்டாக ரைஸ் ஒத்தையாக, ஆனால் நல்ல சாஃப்டாக வெந்து. ஸோ சாதம் வடிக்கிறதும் ஒரு கலை தான். அதையும் கற்றுக்கணும் தான். அதையும் சொல்லித்தரதுக்கு நம்மளுக்கு அம்மாக்கள் வேணும். அந்த அம்மாக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கும் மனசு இருக்கணும். அப்படி நம்ம லைஃப்போட கற்றுண்டா தான் சமையலோ எல்லா ஆர்ட்டுமோ நன்னா வரும். இன்னதுதான்லாம் கிடையாது. பழைய நினைவு ஞாபகங்களை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப கிளறி விட்டுடும். ஒன்றுமே இல்லை, ஒரு சாதம் வைக்கிறது. அந்த காலத்தில் மல்லிகைப்பூ மாதிரி சாதம் வைக்க எங்கள் அம்மா எனக்கு எப்படி பொறுமையாக சொல்லி கொடுத்தா. நானும் கற்றுண்டேன்னு நினச்சி பார்த்தேன். சின்ன சின்ன விஷயங்களை பொறுமையாக கற்றுறதுக்கு அம்மாக்கு ஈடு அம்மா தான்.